இன்னைக்கு ஒரு ஹோல்சமான ஸ்டோரிஸ் பேச போறோம். முதல்ல இன்ட்ரோ எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ கைஸ். என்னோட லைஃப்ல நான் நேர்ல பார்த்த ப்ரப்போசல் தான் நான் இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட சொல்ல போறேன். நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்ல 2 ப்ரப்போசல் தான் நேர்ல பார்த்திருக்கேன். ரெண்டுமே கிரேசியான திங்ஸ் கைஸ். செம்மையா இருந்தது. அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சேன். வீட்டுக்கு வந்து அந்த இதை பார்த்து சிரிச்சேன்னா அது எந்த அளவுக்கு இருந்துமே யோசிச்சு பாருங்க. அதுவும் நான் 2வதா சொல்ல போறது அல்டிமேட். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சிடறேன். ஓகேவா? 10th 9th படிச்சுட்டு இருப்பேன். அப்போ பஸ்ல வரேன், ஸ்கூல் முடிஞ்சு பஸ்ல வரேன். ஒரே லவ் சாங் தான். பிரைவேட் பஸ்னாலே தெரியுமே. அந்த மாதிரி பாட்டுலாம் ஓடிட்டு இருக்கு. நான் வந்து எப்படியே உள்ள பூந்து நடுவுல வந்துட்டேன். ஒரு அக்கா வந்து எனக்கு பக்கத்துல நின்னாங்க. அந்த அக்கா காலேஜ்னு நினைக்கிறேன். அப்ப நான் ஸ்கூல் 9th 10th படிச்சுட்டு இருந்திருப்பேன். திடீர்னு ஒரு அண்ணன் வராங்க. மலையில நனைஞ்சி முடியெல்லாம் ஒரு மாதிரி சொல்லப்போனா தொப்ப நனைஞ்சிட்டாரு. வந்து அவரு என் பக்கத்துல நிக்கிறாரு. ரைட் சைட்ல அந்த அக்கா, லெப்ட் சைட்ல அந்த அண்ணன். அப்படியே நின்றுட்டு இருக்கேன். சும்மா எதாவது திரும்பி பாக்குறேன். அந்த அண்ணன் கையில ரோஸு, கிரீட்டிங் கார்டு வித் டைரி மில்க். 150 ரூபா டைரி மில்கோட இருக்கு. கையில கிரீட்டிங் கார்டு, ரோஸ் எல்லாம் வச்சு நின்னுந்தேன். எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. இவங்களெல்லாம் போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். நான் அப்படியே என்னடா நடக்க போதேங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணாருன்னா அப்படியே நின்றுட்டே இருந்தாரு. இந்த அக்காவும் நின்றுட்டே இருந்தாங்க. அந்த அண்ணன் வந்தோடனே இந்த அக்காவோட மொழி வந்து மாறிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி பயந்து அப்படியே இப்படி. இந்த அண்ணனுக்கு பயமே இல்ல. எடுத்தாரு, பேரை சொல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. நான் 2 பேத்துக்கு நடுவுல அப்படி இப்படியே பார்த்துட்டு இருக்கேன். கை இப்படி இருக்கு. அந்த அண்ணன் இப்படி கை கொடுக்குறாரு, இப்படி கொடுக்குறாங்க. அந்த அக்கா அப்படியே வாங்காம இப்படியே பாக்குது. நானும் இப்படி இந்த அக்காவை பாக்குறேன், இவங்கள பாக்குறேன், இந்த அக்காவை பாக்குறேன், இவங்கள பாக்குறேன். நடுவுல நான் நின்றுட்டு இருக்கேன். அந்த அக்கா இப்படி பார்த்துட்டே இருந்தது. பக்கம் இப்படி திரும்பிடுச்சு. வாங்கவே இல்லை. அதாவது ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அவ்வளவுதான், சொல்லல. இவர் என்ன பண்ணிருக்கணும்? கொடுத்ததுக்கு அப்புறம் ஒண்ணு மூடிக்கிட்டு திரும்பி பேக்ல வச்சுட்டு கிளம்பணும் இல்லையா? ஏதாவது அமைதியா இருக்கணும். அந்த அக்கா வாங்காதோடனே இவர் என்ன பண்ணாரு? அது கிரீட்டிங் கார்டு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல லைட்லாம் எரியும் இப்படி திறந்தா. அந்த மாதிரியான போட்டு பட்டக்கு 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 உரைச்சி விசிறி எரிஞ்சிட்டாரு கைஸ். அதாவது நானே அப்ப குட்டி பையன், என்னோட ஒரு குட்டி பொண்ணு மேல மூஞ்சில போய் பட்டுருச்சு. அந்த பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அது டைரி மில்க் என்னாச்சு, அந்த ரோஸ் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரி மில்க பிதுக்கி கையில மலைக்கு அதுக்கும் சேர்த்துக்குள்ள கைய விட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பிதுக்கி சைக்கோ தலைவா இருப்பான் போல. ராஜா ஆரிய நிப்பாரு பாரு. அப்படியே அப்படியே நின்றுட்டு இருக்கான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாம் பார்த்து ஆஹா ப்ரப்போசல் இப்படி எல்லாம் இருக்கும்னு நினைச்சு நான் ஃபர்ஸ்ட் பாக்குற ப்ரப்போசல் இப்படிதான் இருந்தது. ரொம்ப ஒஸ்ட் கைஸ். 2வது பார்த்த ப்ரப்போசல சொல்ல போறேன். இதுதான் இருக்கலே சூப்பரான கைஸ். சூப்பர் சூப்பர். இது நான் ஸ்கூல் படிக்கும் போது இல்ல, இப்ப நான் ரீசெண்டா காலேஜ் படிக்கும் போது. வாவ், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரப்போசல் கைஸ். எவனும் காலைல ப்ரப்போஸ் பண்ணவே மாட்டான். மேக்சிமம் மதியம் தான் பண்றான், இல்ல சாயந்தரம் தான் பண்றான். ஏன்னு தெரியல. காலேஜ் முடிஞ்சிருச்சு, பஸ் வருது. காலேஜ் பஸ்ல ஏறிட்டேன். எனக்கு வந்து நிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சோம்பேறி. எங்க ஏறணும், எங்க சீட் இருக்குன்னு தேடி டக்குன்னு அங்க போய் உட்காந்துருவேன். ஏன்னு தெரியல, போய் உட்காந்துறேன். எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஓகே ஃபைன், அது வரையும் ஃபைன். அடுத்த ஸ்டாப்ல அவன் ஒருத்தன் ஏறான். அவனும் என் காலேஜ் தான். ஏறினா 2 பேரும் அதே மாதிரி பக்கத்துல வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் உட்காந்து இருந்தேன்னா எனக்கு பக்கத்துல இன்னொரு பையன் உட்காந்துருந்தான். அந்த பொண்ணும் இந்த பையனும் ஃப்ரெண்டு. அதாவது எனக்கு பக்கத்துல உட்காந்து பையனும் ஃப்ரெண்டு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அவன் ஏறுற வரையும் அவன் ஏறினான்பா. கையில ஒரு டைரி மில்க் வச்சிருந்தான். டைரி மில்க் வாங்கி கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும்னு எவன்டா சொன்னான்? ஏன் ஒரு மஞ்ச் வாங்கி கொடுங்களேன். அவன் ஏறினா டைரி மில்கோட. டைரி மில்க்னோடனே நான் கண்டுபிடிச்சேன் ப்ரப்போஸ் தான் அப்படின்னு நடக்க போதுன்னு. அவன் ஏறினோடனே இவனும் அமைதியாயிட்டான், இந்த பொண்ணும் அமைதியாயிடுச்சு. டக்குன்னு அந்த பையன் வந்து டைரி மில்க நீட்டி அந்த பொண்ணு கிட்ட, இது மாதிரி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து என் லைஃப்ல இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னான் கைஸ். அந்த மாதிரி தைரியம் வந்து எவனுக்கும் இருக்காது. அவன் கண்ணா பார்த்து சொன்னான். அந்த பொண்ணு ஆக்சுவலா வந்து அதை வாங்கிருச்சு. அந்த டைரி மில்க வாங்கி சிரிச்சிச்சு. மத்தபடி வேற எதுவுமே ரிப்ளை பண்ணல. ஓகேவா? சிரிச்சு தான் டைரி மில்க் வாங்கி சிரிச்சிச்சு. இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகே அவ்வளவுதான், நமக்கு ஓகே சொல்லிச்சு பால். ஆனா இதுக்கப்புறம் ட்விஸ்டே இருக்கு. தான் வரும். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டாப்ல இறங்கி, அவன் வேற ஊரோ என்னமோ தெரியல, அடுத்த ஸ்டாப்ல இறங்கி ஓடுறான். குதிச்சு துள்ளி குதிச்சு ஓட சாதிச்சவன்ல அந்த மாதிரி ஓடுறாங்க. ஜன வழியா பாக்குறேன்.
யாரா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்ற மாதிரி ஓடுறான். சரி இருக்க வேண்டியதான். அதாவது நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம போய் ப்ரப்போஸ் பண்றோம், அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது எவ்வளவு சந்தோஷம். ஓகேடா சூப்பரா ஒரு ஹோல்சமான மூமெண்ட் அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்த்தாச்சு. அந்த ப்ரப்போசலுக்கு இது எவ்வளவு சூப்பர் அப்படின்னு நினைச்சு நான் நின்றுட்டு இருந்தேன். டைரி மில்க் வாங்கிச்சு அந்த பொண்ணு, அந்த ஃப்ரெண்டு உட்காந்துதான் சொன்னேன் என் பக்கத்துல. அந்த ஃப்ரெண்டு வந்து உனக்கு தெரியுமான்னு கேட்டான். அந்த பொண்ணு தெரியுமே, எனக்கு முன்னாடி தெரியும், இது மாதிரி பேசியிருக்கான், ஆனா எனக்கு வந்து ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. சரி நீ என்ன சொல்ற அப்படின்ற. நான் என்ன சொல்றது, எனக்கு அவனை பிடிக்கல, அப்புறம் எதுக்கு டைரி மில்க் வாங்கினேன் அப்படின்னு கேட்கறான் அந்த ஃப்ரெண்டு. இந்த பொண்ணு சொல்லி இப்போ நான் ஓகே சொல்லணும்னா எனக்கு அந்த டைரி மில்க் கிடைச்சிருக்காது, நான் அமைதியா இருந்தேன், நான் எதுவுமே சொல்லவே இல்லை, அமைதியானே இருந்தேன், டைரி மில்க் கிடைச்சிச்சுல இந்த அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறான். அவன் ஃப்ரெண்டு விட்டு மேய்றா டைரி மில்க போட்டு. டைரி மில்க் அப்போ பொண்ணு வந்து அமைதியா டைரி மில்க் வாங்கி சிரிச்சாலும் நம்ப கூடாது காய்ஸ், ஓகேவா? அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணா வாயை திறந்து சொல்ற வரையும் நான் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னா மட்டும் நம்புங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் காய்ஸ்.